வணக்கம் மக்களே, நான் சத்யவர்ஷா. இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணிபுரிந்து வருகின்றேன். ஒரு டாக்குமெண்ட்ரி பார்க்கும் பொழுது மனதை பதற வைக்கக்கூடிய ஒரு கிராமம் வாச்சாத்தி கிராமம். மக்களுடைய இயலாமையை பயன்படுத்தி ஒரு கிராமம் சார்ந்த மக்கள், அதிலும் மலைவாழ் மக்கள் என்று எண்ணிக்கொண்டு அம்மக்களை சித்திரவதைக்குட்பட்டு பெண்களை மிகப்பெரிய அளவில் சீரழித்து ஒரு இளம் பெண்களை, ஒரு 18 பெண்களை கற்பழித்து அநீதியை மேலும் மேலும் அந்த ஊரையே சூறையாடிய காவல்துறை நபர்கள் ஒரு முழுமையாக தண்டிக்கப்பட்டாலும் ஆனால் மீண்டும் விடுதலையாக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஒரு கொடுமையான சம்பவம் என்பது இன்றைக்கும் மறக்க முடியாத அந்த டாக்குமெண்ட்ரி பதிவுகள். அதில் அந்த பெண்களுடைய அழுகை மற்றும் பதற்றம் இன்றைக்கும் மக்களிடத்தில் மக்கள் பார்க்கும் பொழுது பதற வைக்கக்கூடிய சம்பவமாக திகழ்ந்திருக்கின்றது. இது மாதிரியான வன்மத்தை செய்யக்கூடிய காவல்துறைக்கு கண்டிப்பாக தூக்கு தண்டனை அளிக்கக்கூடிய ஒரு கடினமான சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும். மக்களை காக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய நபர்களை, மக்களை சூறையாடியக்கூடிய இந்த மாதிரியான சம்பவம் அமைக்கும்போது எந்த ஒரு நிபந்தனை இன்றி தூக்கிலிடக்கூடிய மரண தண்டனை கண்டிப்பாக அளிக்கப்பட வேண்டும். ஆனால் ஒரு சில ஆண்டுகளில் அவர்கள் முழுமையாக விடுதலையாக்கப்பட்ட ஒரு சம்பவம் என்பது இன்றைக்கும் ஒரு மிகப்பெரிய அநீதியை அம்மக்களுக்கு கொண்டு வந்து சான்றளிக்கின்றது. எத்தனையோ பணத்தை கொட்டி கொடுத்தாலும் அம்மக்கள் இழந்த அவர்களுடைய மரியாதை என்பது மீட்டெடுக்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு சான்று. ஆனால் இன்றைக்கும் மிகப்பெரிய அளவில் தைரியமாக அவர்கள் அந்த மக்கள் மீட்டெடுக்கப்பட்டிருக்கின்றார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஒரு மிகப்பெரிய அம்மக்களுக்கு சான்றாக அந்த ஊரை மீட்டெடுத்து கொடுத்திருக்கின்றார்கள். அந்த மார்க்சிஸ்டினுடைய தமிழ்நாட்டினுடைய தலைவர் மாண்புமிகு சண்முகம் ஐயாவுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. இவர்களை போன்று ஒவ்வொரு இடத்திலுமே அநீதி நடக்கும்போது அம்மக்களுக்காக துணை நின்று அவர்களுடைய வீட்டை அனைத்தையுமே விட்டு மக்களுக்காக முழுமையாக வருடக்கணக்குகளாக போராடி மீண்டும் மீண்டும் அவர்களுக்குரிய அந்த மரியாதை மற்றும் அனைத்து வகையான சட்ட திருத்தங்கள் அவர்களுக்கு சாதகமாக வர வேண்டும் என்று முழுமையாக போராடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அவர்களுக்கு அனைவருக்குமே முகம் தெரியாமல் இருந்தாலும் இங்கு அவர்களுக்காக போராடிய அந்த கட்சிக்கு மிக நன்றி. இது போன்ற அனைத்து கட்சிகளுமே ஒரு நாகரிகமாக மக்களுக்கு